ஹே காய்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு. இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு ஒரு காட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம் ஆயிலில். வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு 1-2 கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பும் பெருங்காயம் தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கோம், பச்சை வாசனை போகணும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். உப்பு பத்தாட்டி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளித்தண்ணி சேர்த்துருக்கோம், அதுக்காக நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.